எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லேட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்நாக்ஸாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பிரெட் ஆம்லேட் செய்ய 5 முட்டை வந்து எடுத்திருக்கேன். ஒரு பிரெட் ஸ்லைஸுக்கு ஒரு முட்டைங்கிற கணக்கில் நான் எடுத்திருக்கேன். இப்போது 5 முட்டையும் நம்ம நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். முட்டை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் உடச்சி முடிச்சிட்டேன். இப்போது ஒரு எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முதலையே நல்லா நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பீட் பண்ணி முடித்தாச்சு. இதோட பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதோட சேர்த்துடலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, உள்ளே இருக்கிற ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த செதப்பகுதியை மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய பச்சை மிளகாய் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பொடியாக நறுக்கின தேவையான அளவு கொத்தமல்லி இதோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பட்டர் போட்டாலே போதும். இப்போ பட்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிரெட் ஸ்லைஸை வச்சு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக அது கலர் மாறினாலே போதும். கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்தவொடனே எடுத்துடலாம். இது மாதிரி டோஸ்ட் பண்ணி பிரெட் ஆம்லேட் பண்ணும் போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் அதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு தவா வந்துட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து ஊற்றிடலாம். ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஹீட் வந்துட்டு ரொம்ப மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்துகிட்டு மேலே வச்சிடலாம். ஒவ்வொரு முறை ஊற்றும் போதும் ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மடித்து விட்டுடலாம். 4 சைடும் அந்த ப்ரெட்டு க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மடித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டோம்னா அந்த ப்ரெட் வந்துட்டு நல்லா க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் 4 சைடும் மடித்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா 2 சைடுமே நல்லா குக் ஆகிடும். சூப்பரான பிரெட் ஆம்லேட் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது இன்னொரு பிரெட் ஆம்லேட் வந்து செய்யலாம். முதல்ல எப்படி ஊற்றினமோ அதே மாதிரி முட்டையை வந்துட்டு தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போது தவா வந்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. அதனால் ஸ்ப்ரெட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி ஹீட் ஆகும்போது இந்த மாதிரி கரண்டியில் வந்து கொஞ்சம் கேப்லலாம் எடுத்து ஊற்றினோம்னா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸை வந்துட்டு நடுவில் வச்சிடலாம். ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் குக்கான உடனே நம்ம 4 சைடும் வந்துட்டு மடித்து விட்டுடலாம். ஓரளவுக்கு குக்கானாலே போதும். அப்போ தான் மடித்து விடும்போது அது நல்லா அந்த ப்ரெட்டோடு வந்துட்டு உங்களுக்கு ஒட்டிக்கும். இப்போது அதே மாதிரி 4 சைடும் மடித்து விட்டுட்டோம்னா சூப்பரான பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி பிரெட் ஆம்லேட் வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.